ஹாய், ஹலோ, வெல்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? வீடியோ போட்டு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு, கொஞ்சம் ரொம்ப பிஸி ஆகிட்டேன். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம எதை பற்றி பார்க்குறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, பைக்கோட செயின் மேனேஜ்மெண்ட் தான். பைக்குக்கு ரொம்ப முக்கியமானது ஒரு ட்ரைவே அப்படி பார்த்தீங்கன்னா செயின் தான். ஸோ நிறையா ட்ரைவ்ஸ் இருக்குது. செயின் ட்ரைவ் இருக்குது, ட்ரைவ் கூட இருக்குது. நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா செயின் ட்ரைவ் தான். ஸோ அதில் என்னென்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஒன்று செயின் அடிக்கடி லூஸ் ஆகும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 500,000 கிலோமீட்டர்ஸ் நீங்கள் ஓட்டிங்கன்னா கொஞ்சம் லைட்டாக லூஸ் ஆகும். அது டைமிங்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இல்லை செயின் லூஸாக ஓட்டிங்கன்னா உங்களுக்கு மேபி ஸ்ப்ராக்கெட் அடியாக வாய்ப்பு இருக்குது. செயின் லூஸானா கொஞ்சம் மைலேஜ் ட்ராப் ஆக வாய்ப்பு இருக்குது. அதை விட ரொம்ப முக்கியம் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, செயினை க்ளீன் பண்ணி லூப் பண்ணுறது தான். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா செயினை ரொம்ப டஸ்ட்டாக இருக்கும், அவ்வளோ டஸ்ட்லேயும் ஓட்டிகிட்டே இருப்பாங்க. ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படியும் ஓட்டுவாங்க. அது அப்படி ஓட்டிங்கன்னா ஒன்று செயின் ஸ்ப்ராக்கெட் ரொம்ப அடியாகும். ப்ளஸ் உங்களுக்கு மைலேஜ் கண்டிப்பாக ட்ராப் ஆகும். சவுண்டு வரும், சரசரசன்னு செயின் வந்து அந்து போகிறதுக்கே சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அப்படி இருக்கப்போ நீங்கள் அதை எப்படிலாம் சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஒரு 500 கிலோமீட்டர்ஸ்க்கு ஒரு டைம் செயினை க்ளீன் பண்ணிடணும். ஸோ அதில் இருக்க க்ரீஸோ அல்லது வந்து டஸ்ட் அல்லது அதில் இருக்க அந்த ரஸ்ட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணலாம். ஸோ அதுக்குன்னு செயின் க்ளீனர்ஸ் தனியாக இருக்குது. இல்லை டீசல் வாங்கி கூட க்ளீன் பண்ணிக்கலாம். அது அவங்களுடைய விஷயம் தான். நம்ம எப்படி இப்போ பண்ண போகிறோம் அப்படின்னா, செயின் டீசல் வாங்கி தான் பண்ண போகிறோம். இப்போ பண்ணல. ஆக்சுவலாக இந்த வீடியோவில் எதை பற்றி நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். அடுத்த வீடியோவில் க்ளீன் பண்ணுறத பற்றி பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு செயினை க்ளீன் பண்ணிடணும். நான் உங்களுக்கு வீடியோவாக காட்டுறேன். அதை செயின் வந்து பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப வந்து க்ரீஸாக இருக்கும். அந்த க்ரீஸை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக டீசல் வச்சு க்ளீன் பண்ணி, ப்ரஷ் வச்சு க்ளீன் பண்ணி ஃபுல் க்ளீன் பண்ணிவிட்டு, முன்னாடி ஒரு சின்ன ஸ்ப்ராக்கெட் இருக்கும். அந்த ஸ்ப்ராக்கெட்லேருந்து பெரிய ஸ்ப்ராக்கெட் வந்து இருக்கும். அந்த முன்னாடி இருக்கிறதையும் கலட்டி க்ளீன் பண்ணிடணும். நல்லா க்ளீன் பண்ணிடணும். க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லூப் பண்ணணும். லூப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ஸ்மூத்தாகவே இருக்கும். ஓட்டும் போதே உங்களுக்கு அந்த ஸ்மூத்னஸ் தெரியும். ப்ளஸ் வந்து கியர் சேஞ்ச் பண்ணும்போது நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ அதுக்கு என்னென்னலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னென்ன தேவைப்படும் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, முன்னாடி கலட்டுறதுக்கு அந்த ஸ்பேனர்ஸ் தேவைப்படும். இன்கேஸ் உங்களால் அடிக்கடி கழட்டணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் அதை கூட அடிக்கடி க்ளீன் பண்ணணும் தேவையில்லை. அட்லீஸ்ட் ஒரு 2000 கிலோமீட்டர்ஸ் 1000 கிலோமீட்டர்ஸ்க்கு ஒரு டைம் அது க்ளீன் பண்ணால் போதும். அந்த 500 கிலோமீட்டர்ஸ்க்கு ஒரு டைம் கண்டிப்பாக வந்து செயினை க்ளீன் பண்ணி லூப் பண்ணி ஆகணும். அதுக்கு என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒன்று டீசல் தேவை. அதுக்கப்புறம் செயின் க்ளீன் பண்ணுறதுக்கு ப்ரஷ், நீங்கள் சின்ன ப்ரஷ் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்குன்னு தனி ப்ரஷ் இருக்குது. அது கூட நான் உங்களுக்கு காட்டுறேன். அதுவும் வாங்கியிருக்கேன், அமேசானில் ஆர்டர் பண்ணியிருக்கேன். அந்த ப்ரஷ் தேவை. அதுக்கப்புறம் கண்டிப்பாக லூப் தேவை. ஏன்னா க்ரீஸ் எல்லாம் வந்து இப்போ ஒரு 2 ஸ்ட்ரோக் பைக்கோ அல்லது நார்மல் பைக்கோ போடலாம். கொஞ்சம் ஓரளவுக்கு பெரிய பைக் எடுத்துட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக லூப் தான் அப்ளை பண்ணி ஆகணும். இல்லாட்டியும் உங்களுக்கு வந்து தேய்மானம் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸ்ப்ராக்கெட் அடிக்கடி சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்கேஸ் நீங்கள் ஒரு 20,000 கிலோமீட்டர்ஸ்க்கு ஒரு டைம் ஸ்ப்ராக்கெட் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்குன்னா, நீங்கள் க்ளீன் பண்ணாமல் யூஸ் பண்ணிங்கன்னா 15,000லேயே போகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. க்ளீன் பண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா 25,000-30,000 கிலோமீட்டர்ஸ் வர்றதுக்கு கூட சான்சஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் நம்ம என்னென்னு பார்த்துக்கலாம். என்னென்னா ப்ரஷ் ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிருந்தேன். அமேசானில் தான் ஆர்டர் பண்ணேன். நார்மல் ஷாப்ஸில் வாங்கினீங்கன்னா கூட வரும். அமேசானில் ஆர்டர் பண்ணிங்கன்னா கொஞ்சம் குறைச்சி வரும். மேபி குவாலிட்டி கொஞ்சம் டிஃபர் ஆகலாம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு இது எப்படி இருக்குன்னு டெஸ்ட் காட்டிக்கிறேன். நான் இன்னும் பிரிக்கலை. இதோட காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 150 ஆயிடுச்சு. பரவாயில்ல, பிளாஸ்டிக் குறைக்கிற மாதிரி இந்த பேக்கிங் வச்சுருக்காங்க. இதோட பில்லில் டெலிவரி சார்ஜ் 40 rupees. இதோட ரேட் வந்து 110 rupees ஆயிடுச்சு. அவ்வளோதான். இதான் ப்ரஷ். ஆக்சுவலாக இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்துட்டிங்கன்னா, நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த இருக்குல்ல, இந்த கேப்பில் வந்து செயின் டீசல் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு இப்படி க்ளீன் வச்சு நீங்கள் செயினை ரொட்டேட் பண்ணிங்கன்னா வந்து செயின் க்ளீன் பண்ணிக்கலாம். ப்ளஸ் இது வந்து உள்ளே இருக்கிறத க்ளீன் பண்ணிக்கலாம். க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா வாட்டர் வாஷ் பண்ணிடணும். வாட்டர் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் லூப் அப்ளை பண்ணணும். லூப்பும் நான் வாங்கிட்டேன். ஏன்னா நான் அடிக்கடி கொஞ்சம் பைக்கில் ட்ராவல் பண்ணுவேன். ஸோ வந்து கண்டிப்பாக லூப் தேவை. ஏன்னா 500 கிலோமீட்டர்ஸ் அப்படின்றது எனக்கு ஒரு நமக்கு பெரிய மேட்டர் கிடையாது. அடிக்கடி நமக்கு ட்ரிப்ஸை போகிறதெல்லாம் வந்து ஒரு சகஜம் தான். ஏன்னா நம்மளால் பைக் ஓட்டாமல் இருக்க முடியாது. ஸோ அதனால் நான் வந்து லூப் வாங்கிட்டேன். நம்மளோட பைக்குக்கு எப்படி தேவைப்படும், இல்லை நம்ம ஓட்டுற பைக் தேவைப்படும் அப்படின்னு லூப் ப்ளஸ் ப்ரஷ் இது ரெண்டுமே வாங்கிட்டேன். இதோட காஸ்ட் வந்து 150 ஆச்சு. இது வந்து 220 சம்திங் ஆச்சு. 200 ஆச்சு. ஒரு 200 180 வச்சு நான் சரியாக தெரில எனக்கு. நான் 2-3 பொருள் சேர்த்து வாங்கினேன். இது வாங்கினேன். ஸோ இதாகிடுச்சு. நான் வந்து ஒரு லோக்கல் ஷாப்பில் தான் வாங்கினேன். நீங்கள் ஆன்லைனில் கூட ஆர்டர் பண்ணிக்கலாம். க்ளீனர் ப்ளஸ் லூப் ரெண்டுமே கிடைக்கும். பட் வந்து இது வந்து ஒரு மஸ்ட். நீங்கள் எப்படி வந்து பெட்ரோல் போடுறீங்களோ அந்த மாதிரி 500 கிலோமீட்டர்ஸ்க்கு ஒரு டைம் க்ளீன் பண்ணிங்கன்னா உங்களோட பைக்கோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். ப்ளஸ் வந்து உங்களுக்கு ஓட்டுறதுக்கும் ஒரு ஸ்மூத்னஸ் கிடைக்கும். நான் நல்லாவே ஃபீல் பண்ணியிருக்கேன். என்னோடய பல்சரில் செயின் க்ளீன் பண்ணி லூப் பண்ணதுக்கப்புறம் ஓட்டுறதுக்கும் அதுக்கு முன்னாடி ஓட்டுறதுக்கும் எப்படி இருக்குது அப்படின்றத நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். அடுத்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு எப்படி க்ளீன் பண்ணுறது, எப்படி லூப் பண்ணுறதெல்லாம் நான் உங்களுக்கு வீடியோவை காட்டுறேன். ஸோ இந்த இதில் எப்படின்னா இது ப்ரஷ் அண்ட் லூப் இதை கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லி ஆகணும் அப்படின்ற தோணிட்டு இருந்துச்சு. அதனால் சொன்னேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.